Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வெஸ்டர்ன் ஷார்ட் டாப் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 8 year girlக்கான மெஷர்மென்ட்க்கு நான் கட் பண்ண போறேன். இப்போ 1.5 மீட்டர் அளவுக்கு கிரேப் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஸ்லீவ்க்கு எடுத்தது போக மீதம் இருக்கிற துணியை இந்த மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இதுல 2.5 inches neck width, 2.5 inches shoulder, 5.5 inches பாத்தீங்கன்னா armhole நுடைய height மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டாப் நுடைய height பாருங்க 20 inches மார்க் பண்ணிருக்கேன். சீமிங்க்கும் சேர்த்து 20 inches. நீங்க இன்னும் height வேணும்னாலும் வச்சுக்கலாம். இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 12 inches எடுத்திருக்கேன். inches எடுத்துட்டு தையலுக்கு தேவையான அளவு நான் துணி விட்டுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வி நெக் மாதிரி கொடுக்கிறேன். இந்த நெக்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 5 inches. இப்போ இதை நான் கட் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக் மட்டும் கட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இதனுடைய நெக் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி கீழே வரையிலுமே சென்டர் நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் ஓப்பன். அதே மாதிரி ஆம்கோல்ல ஒரு 1/4 inch அளவுக்கு உள்பக்கமா நான் கட் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும். இப்போ பேக் சைடு நெக் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 1.5 inches மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ துணியை நாலா ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்லீவுக்காக மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா சீமிங்க்கும் சேர்த்து 15 inches மார்க் பண்ணிருக்கேன். ஸ்லீவ்னுடைய ஹைட். இப்போ ஸ்லீவ்னுடைய வித் பாத்தீங்கன்னா 7 inches பிளஸ் சீமிங்க்கும் சேர்த்து மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ 4.5 inches ஸ்லீவ் ரவுண்டும் எக்ஸ்ட்ரா சீமிங்காக மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஸ்ட்ரெயிட்டா ஒரு 2.5 inch அளவுக்கு அகலத்துல ஸ்ட்ரெயிட் பீஸ் இந்த மாதிரி எடுத்து என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற அந்த பீஸில் நல்ல பக்கத்தில் வச்சு இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை நல்ல பக்கமாக வச்சு அந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கழுத்திலிருந்து ஃப்ரண்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டே வரலாம். ஓகே, இப்போ பாருங்க ஸ்டிச் பண்ணிட்டோம். இது அப்படியே உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த நெக்ல இருந்து கீழே வரையிலும் தையல் போட்டுக்கிறேன். அதனுடைய ஒரு ஓரத்துல தையல் போட்டுட்டே வரேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 inchல திரும்பவும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க என்னுடைய ரைட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பீஸும் ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸில் பார்த்தீங்கன்னா நெக் மட்டும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு
ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். துணியுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியை வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். 2 தையல் போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் பாருங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை மேலே ஒரு ஃபோல்ட் பண்ணி துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அந்த நெக்கில் இருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நாச்சஸ் போட்டு அப்படியே இதை உள்பக்கமாக பாருங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைட்லேயும் அதனுடைய நெக்லைனுக்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். பாருங்க இப்போ பேக் சைடு நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல 2 தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்க இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்லீவ்னுடைய இந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் லாங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். தையலை வந்து பெருசு பண்ணி, அதாவது 2ல இருந்ததுன்னா அதை வந்து 4ல வச்சு தையல் போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து லூஸாக இருக்கும். இப்போ இந்த பாபின்ல இருந்து வர நூலை இழுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க 4 இன்ச்சு 4 இன்ச்சு ஹைட்ல இந்த ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அகலத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து துணி எடுத்து வச்சிருக்கேன். 4 இன்ச்சு ஹைட்ல எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ்னுடைய உள் பக்கத்தில் அந்த துணியை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டே வரேன். அதுக்கப்புறமா இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி 2 ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை
நம்ம இந்த டாப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி ஓவர்லாக் போட்டேன். இப்போ நம்ம சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ்ல இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் துணியை உள்பக்கமாக திருப்பி விட்டுருக்கேன். இந்த டாப்பை இப்போ ஆம்கோல்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து வெஸ்ட் லைன் வரது நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுதான் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் ஹைட் வந்து எங்கே வருதோ அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க, இப்போ எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகே, 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் எலாஸ்டிக்கு. அந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்குனால 1/2 இன்ச் எலாஸ்டிக், இல்லை பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 இன்ச் எலாஸ்டிக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்லுடைய அந்த சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து 3 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 2.5 இன்ச்சஸ்க்கு தான் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கோம். நம்ம 3 இன்ச்சஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து இந்த எலாஸ்டிக்கை இழுத்து தைக்கணும். ஓகே, நான் இப்போ இந்த சைடில் இருந்தே வந்து நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த எலாஸ்டிக்கில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக்னுடைய மேல் பகுதி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனுடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் அந்த கேதரிங்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் இப்போ 2 பக்கமுமே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய அந்த பாட்டம் ரவுண்ட் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நமக்கு ஒரு வெஸ்டர்ன் டாப் வந்து ஷார்ட் டாப்பு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து ஜீன்க்கு, அப்புறம் லாங் ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் பல்லாசோ பேண்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது இந்த மாதிரி டாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இது 1.5 மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு நார்மலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது இந்த 1.5 மீட்டர். நீங்கள் பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது 2 மீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் பாட்டம் ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் ஃப்ரண்ட்டில் நான் பட்டன் வச்சுருக்கேன், ஃபேன்சி பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன், காஜா போட்டிருக்கோம். ஓகே, ஃப்ரண்ட் ஓப்பன் இல்லையா இது ஃபுல்லாக, அதனால் இந்த மாதிரி பட்டன் வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நமக்கு ஒரு ஷார்ட் டாப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.